வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன செய்யலாம் பார்க்கலான்னா பாஸ்தா செய்ய போகிறேன். சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும். பாஸ்தாவை கொட்டிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிளறிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க. அதில் அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இங்கே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. பாஸ்தா ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும் சுடு தண்ணியில். இல்லை கொல கொலன்னு ஆகிடும் அது பாஸ்தா. உப்பு போட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு எல்லாம் வீடியோ போடலாம் கேட்டிருந்தீங்க. உடம்பு சரியாக இருந்தால் நல்லா போடல. இப்போ உடம்பு பரவாயில்ல. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிங்க. மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ மிளகாய் தனியாத்தூள் போட்டிருங்க. மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேணும்னா. நான் ஈஸியான மெத்தடில் செய்கிறேன். மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மேகி மசாலா போட்டு செய்கிறேன். பாருங்கள், கடையில் விற்கிது, வாங்கிக்கோங்க. அது 5 ரூபா தான் பேக்கெட். அது கடையில் மேகி மசாலா வாங்கி போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த மேகி மசாலாலே எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். இதில் புளிப்பு டேஸ்ட்டு, சோயா சாஸ் டேஸ்ட்டெல்லாம் இதிலே இருக்கும். டொமேட்டோ சாஸ் டேஸ்ட்டெல்லாம் இதிலே இருக்கும். இது வாங்கி போட்டு செஞ்சு பாருங்கள். பாஸ்தா ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அது ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இதை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுதான் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு இதில் கொட்டி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா எல்லா இதுலேயும் பரவுற மாரி கொட்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள். இல்லைன்னா குழஞ்ச மாரி ஆகிடும். இது சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அது கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. சுடு தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த பாஸ்தாவை கொட்டி ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.